அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். ரவிக்குமார் சோமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கானுடைய தாக்குதல் மலைகளை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் நம்ம தாக்குதல் மலை அப்படின்னு சொல்கிறோன்னா கொஞ்சம் கூட இன்னும் கேப்பே இல்லை, தொடர்ந்து தாக்குதல் நிகழ்த்திட்டே இருக்குது. ஈரான் வந்து 6th வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் வந்து எங்களுக்கு வேவ்லாம் கணக்கெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி மதியத்துக்கு மேலே ரெட் கிரசன்ட் அமைப்போட ஹெட் குவார்ட்டர்ஸ் கம்ப்ளீட்டாக தரமட்டமாக்கியிருக்காங்க. மறுபடியும் மீதி இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மீதி கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தது இல்லையா, அதையெல்லாம் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. பாவம் ஓமன் வந்து நடுநிலை வகித்து கொஞ்சம் நல்லது பண்ணாங்க. அதாவது ஈரானுக்கு மற்ற நாடுகள் எப்படியே தெரியல, ஆனால் ஓமன் வந்து நடுநிலை வகித்து பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. 2 நாள் அமைதியாக, ஒரு நாள் அமைதியாக இருந்த ஈரான் இன்னைக்கு ஓமன் மீதும் கை வைத்திருக்கிறாங்க, பெரிய தாக்குதலில் நிகழ்த்தி இருக்காங்க. அப்புறம் அமெரிக்காவுடைய தூதரங்கள் முன்பு எல்லா நாட்டிலையும் பெரும்பாலான போராட்டங்கள், அயதுல்லா அலி காமேனிக்கு ஆதரவான போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக பார்த்தலாம். வாங்க நண்பர்களே, ஈரானுக்குள்ளே போகலாம். சம்பவ இடத்தை நெருங்கிட்டோம் நம்ம எங்கே யுத்த களத்தில். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருந்து கிளம்புறதுனால தமிழ்நாட்டில் 2 இடத்துல ராயாபுரம் ஷியா பிரிவு முஸ்லீம்ஸ் மிகப்பெரிய ஒரு போராட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், அமெரிக்காவுக்கு எதிராக, குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக ஏகாதிபத்தியமே யாரை கேட்டு இந்த முடிவை எடுத்தா என்ற மாதிரி மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அயதுல்லா அலி காமேனி அவர்களுக்கு ஆதரவாக. இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்ற மாதிரி நிறைய பேர் வந்து அந்த ஃபீலிங்ஸை கண்ணீர் விட்டு அழுததை பார்க்க முடிஞ்சது. நிறைய பேர் வந்து நான் ஸ்ரீநகரில் பார்த்தேன். ஸ்ரீநகர் மற்ற பகுதியில் போராட்டம் ரொம்ப வலுத்து இருக்குது. ஒரு சில இடத்துல கொஞ்சம் அப்படி லைட்டாக ஒரு மாதிரி கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்க. ஒரு சில இடத்துல ரொம்ப அமைதியான ஒரு போராட்டம் நடந்தது. அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட எம்பசி இன்னொரு சியா பிரிவுன்னு இல்லை, இது கட்சிகள் சார்பாக விடுதலை சிறுத்தை இன்னும் மற்ற இஸ்லாமிய கட்சிகள்லாம் ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அமெரிக்காவுக்கு எதிராக உடனடியாக காமேனி அவர்கள் தாக்குதலை, குறிப்பாக ஈரான் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் நிகழ்த்த வேண்டும், அதை கண்டித்தும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நிகழ்ந்தது. சரி, எந்த போராட்டம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வன்முறை களமாக மாறுச்சு அப்படின்னா 2 இடத்துல. ஒன்று ஈராக்கில் இருக்கக்கூடிய பாக்தாத், இன்னொன்று வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கராச்சி. கராச்சியில் என்னாச்சு அப்படின்னா உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. திடீர்னு போராட்டக்காரர்களை உள்ளே நுழைஞ்சி அந்த கட்டடத்தை ஃபுல்லாக அடின்னு அடித்து, அங்கே இருக்கக்கூடிய கண்ணாடிகள்லாம் உடைச்சி, அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் 3 பேர்த்த அடின்னு அடித்து, அந்த 3 ஊழியர்கள், அதாவது அமெரிக்காவுடைய ஊழியர்கள் 4 பேர் வந்து காயமடைந்து, அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் பாகிஸ்தானுடைய இராணுவம் ஓடோடி வந்து துப்பாக்கி சூடு அடித்து அடியில் 8 பேர் ஸ்பாட் அவுட். அங்கே துப்பாக்கி சூடு 18லேருந்து 20 பேர்த்துக்கு மேலே படுகாயம் அடைந்திருக்காங்க. இவங்க சொல்லிட்டாங்க, பாகிஸ்தான் ராணுவம் சொல்லிட்டாங்க, கண்ணுங்களா நீங்கள் வேற எங்கேயா கை வச்சிருந்தா கூட பரவாயில்ல, அமெரிக்காவுடைய எம்பசி மேலே போய் கை வைக்கிறது இல்லாமல் அங்கே ஊழியர்கள் மீது கை வச்சிங்க அப்படின்னா அப்புறம் ஏற்கனவே நாட்டாமைக்கு கோபம் வந்தது அப்படின்னா வேறு விதமாக மாறிடுன்ட்டு. இப்போ என்ன அவங்களுக்கு கோபம் அப்படின்னா, அப்போ நீ ஏகாதிபத்தியத்துக்கு ஆதரவாக எங்களே இருக்கிறியா, சொந்த மக்களை சுட்டு வீழ்த்தற, ஆனால் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறியா அப்படின்னு யார் இங்கே போராட்டத்தில் இன்னும் அதிகமாகிறது, அங்கே பாகிஸ்தானில் போராட்டம் அதிகமாகிடுச்சு. 8 பேர்த்து சுட்டாங்க இல்லையா, அதை சுட்டது தான் வந்து இன்னும் விகாரசமாயிடுச்சு. அப்போ உங்களுக்கு நாங்கள் முக்கியம் இல்லை, அவங்க தான் உங்களுக்கு முக்கியம். எங்களை சொல்கிறீங்க, அவங்கள நீங்கள் காப்பாற்றுறீங்க அப்படின்னா ஏகாதிபத்தியத்துக்கு அடிபணிந்து விட்டார் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க தரப்பில் மிகப்பெரிய ஒரு போராட்டம். அது கராச்சி மட்டும் இல்லாமல் இஸ்லாமாபாத்லேயே வந்து அதை விட மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை, 144 தடை கிட்டத்தட்ட கொண்டு வந்திருக்காங்க என்பதும் கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம. சரி, அடுத்து இன்னொரு தகவல் நம்ம சொல்லலாம். குறிப்பாக பாக்தாத், அதாவது ஈராக்கில் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரோ ஈரான்ஸ் ஒரு பக்கம் வந்து அங்கே பாக்தாத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் எம்பசியை உள்ள நுழைய ட்ரை பண்ணியிருக்காங்க. கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் போயிட்டு தடியடிகள் நடத்தப்பட்டதாகவும் வந்து சொல்கிறாங்க. ஸோ அங்கேயும் அதற்கான வீடியோ பதிவுகள் வந்து வந்த வண்ணம் தான் இருக்கிறது. தெஹ்ரான் மட்டும் இல்லை, தெஹ்ரான் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதும் அயதுல்லா அலி காமேனி அவர்களுக்கு ஆதரவான மிகப்பெரிய ஒரு அலையை வந்து பார்க்க முடிஞ்சது. ஏன்னா
47 வருடமா நீங்காத ஒரு தலைவராக இருந்திருக்கிறார் அவங்க நாட்டில். அந்த தலைவரோட இறப்பு, ஏன்னா அந்த தலைவரோட இறப்புன்னா கூட பரவாயில்ல, அந்த தலைவரோட வம்சமே இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. பையன், மகள், மருமகள், குழந்தைங்க, பேரன், அந்த மாதிரி அவங்களுடைய அடுத்த கட்ட வம்சம் வந்து யாருமே இல்லாத அளவுக்கு கொண்டு பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது இது நம்ம வேற லெவலில் வந்து பார்க்க முடியுதில்ல. அதனால் அந்த மக்களுக்கான அந்த ஆதங்கத்தை அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அந்த போராட்டம் பெரிய அளவுக்கு எடுத்திருக்கிறது. இந்த போராட்டத்தின் மூலயமா என்ன சொல்ல வராங்கன்னா, நிச்சயம் நாங்கள் பதிலடி கொடுத்தே தீருவோம், ஒன்றிணையுங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கை. ஒரு கூடுதல் தகவல் சொல்கிறேன் நான். இன்னைக்கு காலையில் குறிப்பாக இன்னைக்கு காலையில் காஷ்மீரில் ஒரு சில பகுதியில் கொஞ்சம் அதாவது வன்முறை மாதிரி போகலை, ஒரு சில தடுப்பு சுவர்கள்லாம் அடித்து உடைச்ச பதிவுகள் நான் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் நிலைமையை கட்டுக்குள்ளே கொண்டு வந்ததாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் போராட்டங்கள் அமைதியான முறையில் நடைபெற்றதாகவும் சொல்கிறாங்க. முழுக்க முழுக்க அயதுல்லா அலி கமேனிக்கு ஆதரவான போராட்டங்கள் தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்கே இந்தியாவில். இனி மற்ற பகுதியிலும் பெரிய அளவுக்கான போராட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அயதுல்லா அலி காமேனி ஆதரவாளர்களுக்கான போராட்டம். மற்றொரு களம் என்பது வேறு விதமான களம், செலிப்ரேஷன் களமாக இருக்கிறது. மற்றொரு களம் அப்படின்னா ஈரானுக்குள்ளாரே இன்னும் ஒரு சில ஆப்போசிட் குரூப்லாம் இப்போ அமைதியாக இருக்காங்க. ஏன்னா இப்போ ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. இந்த சமயத்தில் போயிட்டு செலிப்ரேஷன் அது இதுன்னு இப்போ நைட் இருந்தது. இந்த நியூஸ் கேள்விப்பட்ட உடனே ஈரானில் ஒரு சில பகுதியில் நைட்டில் இருந்தது. ஏன்னா இப்போ IRGC வந்து யார் கண்ட்ரோலில் இருக்கிறாங்கன்னே தெரியல. அவங்க பாட்டு மொத்தமாக சுட்டுட்டாங்கன்னா பிரச்சனைன்றதுனால கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியில் நேற்று இருந்து தடை விதிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கப்பல்கள் எதுவுமே போகலை. ஆனால் நங்கூரமிட்டு அமைதியாக இருந்த கப்பல், குறிப்பாக ஓமனுடைய கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்கைலைட் அப்படின்ற கப்பல், பலுலு ஃப்ளாக்டு ஆயில் டேங்கர் அப்படின்ற ஒரு கப்பல் மீது நங்கூரமிட்டு அமைதியாக இருக்கக்கூடிய அந்த கப்பல் மீது தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. 4 பேர் பக்கம் இன்ஜூர்டு. அதுக்கப்புறம் அதிலிருந்து 20 கிரூ மெம்பர்ஸை சேஃபாக கொண்டு போயிருக்கோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாங்கன்னா, இதுக்கப்புறம் நாங்கள் எங்கேயாவது எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சால் கூட அடிப்புன்ற மனநிலைக்கு கிட்டத்தட்ட ஈரான் வந்துட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த படகு, அந்த பெரிய கப்பல் யாருது, ஆயில் டேங்கர் கப்பல் யாருது அப்படின்னா ஓமன் நாட்டை சேர்ந்தது. அது இல்லை, அதோடு அவங்க நிறுத்தலை. ஓமனில் இருக்கக்கூடிய டூகம் அப்படின்ற ஒரு பகுதி, அங்கே அமெரிக்காவுடன் பெரிய அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக் லாஜிஸ்டிக் ஹப் ஒன்று இருக்குது. வாஷிங்டனில் வந்து மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு ரீஜியன். அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படுகிற அதிகமான பொருட்களை வந்து அங்கே தான் வைத்திருக்காங்க. ஸோ அந்த இடம் முழுக்க முழுக்க ஓமனும் அமெரிக்காவும் இணைந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படுகிற மிகப்பெரிய ஒரு ஹப். அந்த ஹப் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு கூடுதல் தகவல். இப்போ நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, ஓமன் தாங்க இடையில் இந்த பேச்சுவார்த்தை முழுக்க முழுக்க எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுத்தது எல்லாமே. அதுவும் ஒரு கட்டத்தில் அவங்க அமெரிக்கன்ற மாதிரி ஈரானுக்கு ஆதரவாக தான் வந்தாங்க கடைசி நேரம் வரைக்கும். கடைசியில் பாருங்கள், இடையில இருந்த இடைத்தரகரே வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓமன் முதல் முறையாக நம்ம கடந்த 2-3 நாட்களாக பெரிய தாக்குதலை பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு கூட பார்த்தோம்னா UAEயில் வந்து ஷர்ஜா ஷாப்பிங் மால் இருக்கு இல்லையா, அந்த ஷர்ஜா ஷாப்பிங் மால் மீது பெரிய அளவுக்கான ஒரு ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. அதுவும் ஒரு பிளாஸ்டிக் ஏவுகணைகள் நடத்தும் போது அதை இடைமறிச்சிட்டாங்க. அது ரிமைனிங் விழுந்து அந்த பெரிய பார்ட்ஸ் இருக்குல்ல, அது விழுந்து பெரிய அளவுக்கான புகை மண்டலம் வந்ததாக சொல்கிறாங்க. அந்த ஷர்ஜா ஷாப்பிங் மால் மட்டும் இல்லாமல் UAE எமிரேட்ஸினுடைய மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குது. அந்த ஏரியா மீதும் தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க. அது இல்லாமல் துபாய் ரோடு இருக்குல்ல, துபாய் ரோடில் சுட்டு வீழ்த்தின அந்த ரிமைனிங் பார்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு அசோக் லைலாண்ட் பஸ்ஸின் மீது வந்து விழுந்திருக்குன்ற மாதிரி வந்து பதிவுகள் போட்டாங்க. தொடர்ந்து கத்தார், குவைத், பக்ரைன் போன்ற பகுதிகளில் சைரன் ஒலித்து கொண்டே இருக்கிறது. யுத்தக்காலம் மாதிரி தான் இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு ஃபீல். எந்த நேரத்தில் எங்கே தாக்குதல் விழுமோ என்ற ஒரு பதற்றம். குறிப்பாக துபாய் அந்த UAE அடுத்தடுத்த தாக்குதலுக்கு இலக்காக்கப்பட்டே இருக்கிறது. இது நம்ம கடந்த நேற்றிருந்து தாக்கல் நடக்கிறாங்க. அங்கேருந்து விமானங்கள் ஃபுல்லாக ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க. துபாயில் இருக்கக்கூடிய நிறைய இந்தியர்கள், நம்ம ஹாலிவுட் நடிகர்கள், பாலிவுட் நடிகர்கள், டோலிவுட் நடிகர்கள், கோலிவுட் நடிகர்கள், எல்லா நடிகர்களும் துபாயில் மாட்டிக்கிட்டாங்களாம். நிறைய பேர் இருக்கிறாங்கன்ற மாதிரி எக்ஸலத்திலலாம் போட்டு தள்ளுறாங்க. பர்சனலாகவே மெசேஜ்லாம் பண்ணுறாங்க, எங்களுக்கு வந்து காப்பாற்றுங்க இந்திய அரசாங்கமே,
நாங்கள் வந்து ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறோம்ன்ற மாதிரி வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்ற கூடுதல் தகவல். ஏன்னா அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க துபாயினுடைய விமான நிலையத்தெல்லாம் அடிப்பாங்க, இல்லை யூஏயில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தெல்லாம் அடிப்பாங்கன்ற மாதிரிலாம் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பட் இதை தாண்டி ஓமனில் அடித்தது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கலாம். இது கூடுதலாக நம்ம அடிஷனல் தகவல் என்ன அப்படின்னா, தெஹரனில் இன்றைக்கி மதியத்துக்கு மேலே நடந்த தாக்குதல், அதுக்கான வீடியோ பதிவுகள் பார்க்குறீங்க. அந்த வீடியோ பதிவில் பாருங்கள், மேக்ஸிமம் ஸ்ட்ரைக்கை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தம் 3 இடத்துல குறி வைத்திருக்காங்க. ஒன்று வந்து IRGCயோட ரிமைனிங் ஹெட் குவார்ட்டர்ஸும், இரண்டாவது அங்கே இருக்கக்கூடிய ரெட் கிரசன்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸும், அது இல்லாமல் தெஹரனுடைய அந்த கேபிட்டல் தெஹரன் தலைநகர் இருக்கு இல்லையா, அதை சுற்றி இருக்கக்கூடிய முக்கிய நகரங்கள் மீது தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. IRGC பொசிஷன் மொத்தம் ஒரு 20 இடத்துல இருந்திருக்கு. 20 இடத்துல வெவ்வேறு இடங்களில், சப்போஸ் ஒரு சில இடத்துல என்னென்னா இப்போ பதுங்குக்குழி மாதிரி வந்து வைத்திருப்பாங்கல்ல ஆயுதங்கள், அந்த இடத்துலேயே வந்து ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருந்ததாக வந்து எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மதியத்துக்கு மேலே குறைஞ்சது ஒரு 100லிருந்து 200 டார்கெட் பக்கம் அடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் இஸ்ரேல் கணக்குப்படி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 2000 டார்கெட்டுக்கு மேலே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கான தாக்குதல்களை நிகழ்த்தியிருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஈரான் இன்னைக்கு அவங்களோட ஸ்டேட் மீடியா என்ன சொல்கிற வராங்கன்னா, இதுவரை 148 மாணவர்கள் இறந்து போயிருக்காங்க, 95 பேர் வந்து wounded ஆகியிருக்காங்க. குறிப்பாக அந்த கேர்ள்ஸ் பிரைமரி ஸ்கூல் மினாப் பகுதியில் தாக்கல் நடத்தினதில் 7லிருந்து, அதாவது வயசு அவங்களுக்கு 7லேருந்து 12 வயசு தான் இருக்கும், அந்த 12 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க 148 பேர் இறந்து போனதான் வந்து கிளைம் பண்ணுறாங்க. தொடர்ந்து இதை நாங்கள் மனித உரிமை மீறல் ப்ளஸ் வந்து ஐநாவில் முறையிட போகிறோன்றாங்க. ஐநாவில் முறையிடுறதுக்கு நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வேறு ஏதாவது பதில் தாக்கல் நடத்துனீங்கன்னா அது யூஸாக இருக்கும். எனக்கு கேள்வி என்ன அப்படின்னா, ஈரான்கிட்ட ஒன்று தான், இஸ்ரேலினுடைய போர் விமானங்கள் உங்களுடைய வான்பரப்புக்குள்ளே வந்து வட்டம் அடித்து மேலேருந்து அழகாக அவங்கள எட்டி பார்த்துட்டு நினைக்கிற இடத்துல தாக்கல் நடத்திட்டு போகிறாங்களே, இது வரைக்கும் நீங்கள் ஒரு போர் விமானத்தை கூட சுட்டு வீழ்த்தலை. நிஜமாவே நீங்கள் வான் தடுப்பு சாதனங்களை வைத்திருக்கீங்களா ஈரான் அப்படின்ற ஒரு கேள்வி. மீது சின்ன நாடு எந்த நாடாக இருந்தாலுமே கூட அட்லீஸ்ட் ஒரு சிறு எதிர்ப்பு இருக்கும். ஆனால் இன்னும் வரை எனக்கு எந்த எதிர்ப்புமே காட்டின மாதிரி இல்லை. நீங்கள் பதில் தாக்கல் நடத்துறீங்க. இன்னைக்கு டெல்லவியில் நடந்த வீடியோ பதிவு கூட பாருங்கள், அடித்த அடியில் ஒரு கிட்டத்தட்ட கலங்கி போய் நிற்கிது ஒரு சில கட்டிடங்கள்லாம், பயங்கரமான அடியாக இருக்குது. இன்னும் ஒரு 2 பகுதியை சேர்த்து அடிச்சிருக்கீங்க. அடித்தது எல்லாம் கரெக்டு தான், ஆனால் எங்கே போச்சு உங்கள் வான் தடுப்பு சாதனங்கள்? எதுவுமே வேலை செய்யலையே. ஏதோ டூருக்கு போன மாதிரி வந்து அடிச்சுட்டு போகிறாங்களே. அவனோட இலக்குகள் கிட்டத்தட்ட 2000 இலக்குகளை குறிவைத்து அடித்திருக்கிறோம் என்று கூறுகிறார்களே. உங்களுக்கு தலைவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை சொல்லி வச்சு அடிக்கிறாங்களே. உங்கள் IRGCயினுடைய குவார்ட்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெளியேறி விடுங்கள், இந்த நேரத்தில் நாங்கள் தாக்கல் நடத்தணும்னு சொல்லி அடிக்கிறாங்களே. இதையெல்லாம் என்ன தான் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. இதில் வேற நீங்கள் நீர்மூழ்கி கப்பலை மூழ்கடிக்கிறேன், அங்கே மூழ்கடிக்கிறேன்னு வேற டைலாக்காக வேற விட்டீங்க. இதில் எனக்கு கேள்வி என்னென்னா, ஏன் உங்களால் உங்கள் வான்பரப்புக்குள்ளே வந்து தான் நாங்கள் தாக்கல் நடத்துகிறோம்னு இஸ்ரேல் இன்ன வரைக்கும் கிளைம் பண்ணியிருக்காங்க. 150 போர் விமானங்களை பயன்படுத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈராக் வழியாக தான் வந்தோன்றாங்க. ஒன்று கூட உங்கள் கண்ணுக்கு சிக்கலையா? ஒன்று கூட உங்கள் கண்ணுக்கு சிக்கலையா? நீங்கள் இடைமறித்து அடித்த மாதிரியே தெரியலையே அப்படின்ற இன்னொரு கேள்வி நேரத்தில் ஈரானிடம் வைத்து விடலாம். இந்திய மாணவர்கள் மறுபடியும் இந்தியா ஒரு வீடியோ பதிவு ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. 15 நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து ரெட் சைரன் ஒலிச்சிட்டே இருக்கான். இருக்கிற பகுதியிலிருந்து வெளியே வர முடியலையா, வெளியே ஹோட்டல்ஸ்லேருந்து மீது எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். எப்படியாவது எங்களை காப்பாற்றி விடுங்கள் அப்படின்னா எப்படி இந்த நேரத்தில் யாரால் காப்பாற்ற முடியும் சொல்லுங்கள்? எங்கள் படத்தில் நடிக்கிற ஹீரோவாக அமிச்சா கூட காப்பாற்ற முடியாது. அந்த ஹீரோக்களே துபாயில் போய் மாட்டிக்கிட்டாங்களாம். அந்தளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஏதாவது ஒரு நாடு எச்சரிக்கை கொடுத்தாங்கன்னா அதை சிவியராக ஃபாலோ பண்ணுறதே இல்லை. ரொம்ப கிளாரிட்டியாக கொடுத்தாங்க. எப்போ கொடுத்தாங்க அப்படின்னாங்கன்னா, மோடி அவர்கள் வந்து இஸ்ரேலுக்கு போனார், அப்பயே தகவல் கசிந்திருக்கு. அப்போ ரொம்ப சீரியஸாக வான் பண்ணுறாங்க. வெளியுறவு அமைச்சகம் தரவாக அங்கேருந்து கிளம்பிடுங்க, தனி ஃப்ளைட்டு பிடிச்சாது கிளம்பிடுங்க அப்படின்னு கிளம்புறாங்க. ஜனவரி 12ஆம் தேதி ஒரு வார்னிங் கொடுத்தாங்க. ஜனவரி 31 பக்கம் ஒரு வார்னிங். இதுவரை 4வது வார்னிங் கொடுத்துட்டு எல்லாத்தையும் மிஸ் பண்ணிவிட்டு இப்போ கடைசி நேரத்தில் ஓடி வந்து எங்களை காப்பாற்றுங்க நாங்கள் உட்காந்துருந்தா இந்த சமயத்தில் எப்படி காப்பாற்ற முடியும்? இருந்தாலும் எம்பசி என்ன பண்ணுறாங்க, சேஃபாக இருங்க, இப்போதைக்கு வெளியே வராதிங்க, நாங்கள் தேவைப்படும் நேரத்தில் கண்டிப்பாக நாங்கள் உதவி புரிகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் தரப்போட செய்தி என்னென்னா, பெசஸ்கியன் அவர்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தரப்பில் உறுதியாக சொல்கிறாங்க, CIA உறுதியாக சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் ஈரானுடைய அரசாங்கம் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணலை. ஒருவேளை அவர் இன்னும் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் இருக்கிறாரான்னு தெரியல. ஐதுல்லா அலி காமினி அவர்கள் இறந்தது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. பெசஸ்கியன் அவருடைய இறப்பு, அதாவது ஈரானுடைய
பிரசிடென்ட் அவரோட பற்றி இறப்புகள் எதுவும் சொல்லவில்லை, பார்க்கலாம். ஆனால் அவங்க இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அது இன்னொரு குறிப்பு தான் பார்த்துட்டு வந்தேன் நான். அந்த காமெனி அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் இருக்கிற அந்த கட்டிடங்கள் வந்து 30 பங்கர் பஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, சுற்றி அப்படி ரவுண்ட் பண்ணி. எந்த சூழ்நிலையிலும் அவர் வந்து பிழைத்து விடக்கூடாது, அவர் உள்ளதான் இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சு தான் இந்த ஒரு அட்டாக் அக்யூரேட்டாக நாங்கள் நடத்தியிருக்கோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். ஈரானுடைய ஆர்மி மேஜர் ஹட்டாமி அவர் தான் அடுத்த பொறுப்பில் இருக்கிறவங்க. அவங்க சொல்லிட்டாங்க மேக்சிமம் ப்ரெஷர், இனி அமெரிக்கா மேக்சிமம் ப்ரெஷரை உணர போகிறாங்க. இனி நம்மளோட ரெஸ்பான்ஸ் வந்து கண்டினியூவாக இருக்க போகுது. நம்ம எதிரிகளோட இலக்குகள் இனி அவங்களுடைய போர் விமானங்கள் நிறுத்துறாங்கல்ல, அது மட்டும் இல்லை, அவங்களோட எண்ணெய் கிணறுகள்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு காலையில் நான் ரவிக்குமார் சோமு சேனல் ஒரு பதிவு போட்டிருந்தேன். இனி அவனோட எண்ணெய் கிணறுகள் மீதும் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வீடியோவோட கிளைமேக்ஸில் ஒன்று தான், யூகே நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக ஒரு குற்றச்சாட்டை வச்சு நாங்கள் அதனால தான் உள்ளே போகிறோம் சொல்கிறீங்க பாரு, அதுதான் என்னால் ஏற்றுக்க முடியல. சைப்ரஸில் இருக்கக்கூடிய யூகேனுடைய ஒரு தூதரகத்தின் மீது அங்கே தாக்கல் நடத்த முயற்சி பண்ணாங்க. அங்கே வந்து மிக முக்கியமான ஒரு 300 பிரிட்டிஷ் பர்சனல் வேறு அந்த இடத்துல இருந்தாங்க. அந்த இடத்துல டார்கெட் வச்சு ட்ரை பண்ணாங்க. அப்புறம் பக்ரைனில் இருக்கக்கூடிய யூகேனுடைய முக்கிய எம்பசி மீது நீங்கள் தாக்கல் நடத்த ட்ரை பண்ணியிருக்கீங்க. நாங்கள் ஒதுங்கி தானே இருந்தோம், ஆனால் எங்கள் மீது நீங்கள் தாக்கல் நடத்துறீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை யூகேனுடைய டிஃபென்ஸ் சார்பாக முன் வைத்து நாங்களும் இந்த போர்க்காலத்தில் நுழையிறோன்றாங்க. நீங்கள் வெளிப்படையாக கூட நுழைஞ்சுக்கோங்க, இன்ன வரைக்கும் அவங்க யூகேனுடைய எம்பசி மீது அடிக்கலை. பட் இவங்க அடித்தாங்க, நான் விசாரணை மேற்கொள்கிறேன்னாங்க. சரி, ஓகே, ஜாயின் பண்ணி கலந்துக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஆளுக்கு ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண ரவிக்குமார் சேனல். நன்றி, வணக்கம்.